அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். வேலையில் தாங்க முடியாத அளவுக்கு மிக கடுமையான நெருக்கடி எந்த காலகட்டங்களில் ஏற்படும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இதை ஒரு உதாரண ஜாதகத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்றதுனால பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியுற மாதிரி தான் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். இப்ப டெய்லி நம்ம வேலைக்கு போறோம். ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தான் எல்லாரும் ஜீவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா கூட வேலையில சில நேரங்கள்ல தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்பட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கடினமான அமைப்புகள்ல வேலை பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் சிலருக்கு உருவாகுது. அது யாருக்கு எந்த காலகட்டங்கள்ல வேலை போகக்கூடிய அமைப்புகளோ அல்லது வேலை ஏண்டா பாக்குறோன்ற அமைப்புகள்ல வேண்டா விருப்பா பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒருவருக்கு எந்த காலகட்டங்கள்ல ஏற்படும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் பொதுவா காமனா ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் வாங்க. இப்ப இன்னைக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மீன ராசி. சரியா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு ஜென்மச்சனி போகுது. சோ நான் இதை நான் என்னுடைய கட்டுரைகள்ல கூட எழுதியிருக்கேன். எப்பயுமே தொழில் ஸ்தானத்தோடு சனி பார்வைப்படக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக வேலை சார்ந்த அமைப்புகள்ல ஒரு ஆளுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இப்ப இன்னைக்கு யார் யாருக்கு தொழில் ஸ்தானத்தோட சனி சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சனி இங்க இருக்காரு. இங்க இருந்து எந்த இடத்தை பார்ப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய 3ஆம் பார்வையால ரிஷபத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையால கன்னியை பார்ப்பாரு. தன்னுடைய 10ஆம் பார்வையால தனுசை பார்ப்பாரு. அப்ப இந்த 3 இடங்களும் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில பிரச்சனை இருக்கும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த யார் பாக்குறாருன்னா சனி பாக்குறாரு. அவங்களுக்கு வேலையில நெருக்கடி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த 10ஆம் பாவகமா வரும்னா இந்த இடம், அதாவது தனுசு ராசிக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய கன்னியில கன்னி யாருக்கு தொழில் பாவகமாக அமைதோ அவங்களுக்கு எல்லாம் வேலை சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி மீன ராசிக்கு 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பார்வை விழுகிறதுனால அவங்களுக்கும் இன்னைக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். பொதுவாக சனி வேலை சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்புகளை எப்ப கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.5 சனி காலகட்டங்கள்ல கொடுக்கும், அஷ்டம சனி காலகட்டங்கள்ல கொடுக்கும், அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வேலை சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல ஃபுல்லா சனியினுடைய பார்வை 10ஆம் பாவகத்திற்கு விழுகும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணலாம். இப்போ ஒரு ஆள் நல்ல வேலைக்கு போயிட்டே இருப்பான். நேற்று வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வேலை போயிடுச்சு தம்பி அப்படின்ட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. இது எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நடக்கும், அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நடக்கும், அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களையும் கண்டிப்பாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், தொழில் ஸ்தானத்தோடு சனி சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள் வந்தாலே வேலையில பிரச்சனை இருக்குங்க. எல்லாமே மாடா உழைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இந்த 2 விஷயத்துல ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். சுயஜாதக அமைப்பு நல்லா வலுவான அமைப்புகள் இருந்துச்சுன்னா வேண்டா விருப்பா மாடா உழைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். சுயஜாதகம் வீக்கா இருக்கு, அதனுடைய தசாபுத்திகள் ரொம்ப வீக்கான அமைப்புகள்ல போய்கிட்டு இருக்கின்ற பட்சத்துல வேலை போயிடும். சரியா? வேலை போச்சுன்னா எல்லா பிரச்சனையுமே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றத இப்ப நான் பார்க்கலாம். இப்ப ஒரு மீன ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது ஒரு உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி இன்னைக்கு மீன ராசிக்கு ஜென்மச்சனியான அமைப்புகள்ல சனி கோட்சாரத்துல இங்க சந்திரன் இருக்கு, சனியும் இங்கதான் இருக்கு. சரியா? அதாவது மீன ராசின்னு வச்சுக்கோங்க. இவருடைய சுயஜாதகம் மீன ராசி, சனி இதே இடத்துல இருக்கு. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்த்து அவருடைய சுயஜாதகம் இது ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா 84, 83 இந்த காலகட்டங்களெல்லாம் சனிதான் இங்கதான் இருக்கும். இன்னைக்கு அவங்க எல்லாம் தன்னுடைய 3ஆம் பார்வையால உச்ச சனி தன்னுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும், அதே நேரத்துல கோட்சார சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால இந்த இடத்தை தொழில் ஸ்தானத்துக்கு சனி பார்வை விழுகக்கூடிய அமைப்புகள்ல இன்னைக்கு மீன லக்னம் அல்லது மீன ராசியான அமைப்புகள்ல 1983, 84 பிறந்தவங்க ஃபுல்லா வேலை சார்ந்த அமைப்புகள்ல 200% நிச்சயமாக நிம்மதி இழந்த நிலையத்தான் இருப்பாங்க. சரியா? சோ இது உங்களுக்கு இந்த பதிவு எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தோடு சனி சம்பந்தப்படக்கூடிய காலகட்டங்கள்ல பிசினஸ்ல ஓவரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா என்ன பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி ராசிக்கு 10ஆம் பாவகத்தோடு சனி பார்வை விலகக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க என்னதான் மாடா உழைச்சாலும் கம்பெனி அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காது. வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரெஸ்பெக்டோ ரெப்புடேஷனோ எதுவுமே இருக்காது. ரொம்ப பிளாட்டா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும்.
சுயஜாதகம் வந்து ஓரளவு வலுத்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிளாட்டா போகும்னு வச்சுக்கோங்களேன். வேலை பார்க்கறோம், சம்பளம் வாங்குறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல போகும். சரியா? அதே இது அவயோக தசாபுத்திகள் போய்கிட்டு இருந்துச்சுன்னா சில நேரங்கள்ல நான் சொன்ன மாதிரி வேலை கடுமையா இருக்கும், பல நேரங்கள்ல வேலை போகக்கூடிய அமைப்புகளும் கொடுத்துரும். சோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேலை சார்ந்த அமைப்புகள் யாருக்கு எந்த காலகட்டங்கள்ல கடுமையான நெருக்கடி இருக்கும்ன்றத ஒரு நல்ல உதாரண ஜாதகத்தோட பார்த்திருக்கோம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.